கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து வருகை தந்திருக்கிற நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த மௌலவி, தமிழகத்தின் தலை சிறந்த ஆலிம்களில் ஒருவர் ஷேக் யாசின் இம்தாதி அவர்கள் உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாமிதல் லில்லாஹி அவ்வலன் வசானியா ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மத் நபியன் வ ரசூலா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மகத்தான பேரருளால் தென்காசி மாவட்டம் புளியங்குடி மஸ்ஜிது தக்வா ஜமாத் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கோடைகால பயிற்சி முகாம் நிறைவு பரிசளிப்பு நிகழ்ச்சியில் நாமெல்லாம் இங்கே பங்கெடுத்திருக்கிறோம். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் நடைபெறுவதற்கும் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தப்படுவதற்கும் நியாயமான சில காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களை உன்னிப்பாக கவனித்து முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால், வருடத்திற்கு ஒருமுறை இந்த நிகழ்ச்சியை நடத்துவதை விட மாதம் ஒருவரை இது போன்ற பயிற்சிகளை நடத்த வேண்டும் என்றுதான் எல்லா முஸ்லிம்களும் ஒப்புக்கொள்வார்கள். காரணம், அந்த அளவிற்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை மார்க்கத்திலே அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு இது போன்ற பயிற்சி முகாம்கள் முஸ்லிம் சமுதாயத்திலே தொடர்ந்து நடைபெறுகிறதோ அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை எளிதாக அமையும். எந்த அளவிற்கு இது போன்ற பயிற்சி முகாம்கள் பின்தள்ளப்படுகிறதோ அந்த அளவிற்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஈமான் பலகீனப்படும். திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான். 51வது அத்தியாயத்தினுடைய 55வது வசனம். ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். நீங்கள் மக்களுக்கு சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். அந்த உபதேசம் நிச்சயமாக ஈமான்தாரிகளுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஆக ஒரு நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்கிறோம் என்று சொன்னால் அதில் எத்தனை பேர் கலந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிற பொழுது 1,00,000 மக்கள் கலந்து கொண்டாலும் சரி, 100 பேர் கலந்து கொண்டாலும் சரி, அல்லது ஒரு 10 பேர் கலந்து கொண்டாலும் சரி, அதன் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈமான்தாரிகளுக்கு என்ன செய்யறான்? ஒரு பயனை ஏற்படுத்துகிறான், அவர்களுடைய ஈமானை சீர்படுத்துகிறான் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நம்மவர்களுக்கு விளக்கியும் இருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் அதை சொல்லவும் செய்யறான். ஏன்னா ஹிதாயத்து என்பது நம்மளுடைய கையில் இல்லைல, ஹிதாயத்துங்கிறது அல்லாஹ் தரணும். இமாம் அவர்களும் கூட சொன்னாங்கல்ல, ஒரு மாணவி பேசியதை,
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 வருட காலம் பிரச்சாரம் செய்தார்கள். அவர்களுடைய அழைப்பு பணியே 950 வருஷம். அப்ப அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாரு? இப்ப 950 வருட காலம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால், குறைந்தபட்சம் ஒரு வருஷத்திற்கு ஒரு ஆளுன்னு போடுங்களேன், எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கணும்? 950 பேர் வந்திருக்கணும். வருஷத்துக்கு ஒரு ஆளுன்னு போட்டீங்கன்னா 950 வருஷ காலம் தானே அவர் பிரச்சாரம் பண்ணார். அது பிரச்சாரம்னா இந்த மாதிரி இல்லை, இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை. இன்னி தாவூத்து கௌமி லைலம் வனஹாரம், இப்படியெல்லாம் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இரவு பகலாக நான் என்னுடைய சமுதாயத்தை அழைத்தேன். இரவுன்னு பார்க்கல, பகலுன்னு பார்க்கல. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு அவர் ஒரு நபியா தான் இருக்கிறார். அழகான பிரச்சாரம் செய்திருப்பார். யாரையுமே திட்டி இருக்க மாட்டாரு, யாருக்குமே கோபம் வர்ற மாதிரி அவர் பேசி இருக்க மாட்டாரு. அற்புதமா தானே பேசுவாங்க. இப்ப 950 வருட காலம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் அவர்களுடைய பிரச்சாரத்தை கேட்டு எத்தனை பேர் வந்தாங்க? நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் வந்தாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரத்தை கேட்டு 950 வருட காலம் பிரச்சாரத்தை கேட்டு எத்தனை பேர் வந்திருப்பாங்க? வருஷத்துக்கு ஒரு ஆள்னு போட்டா 950 பேர் தானே வரணும். 80 பேர் தான் வந்தாங்க. எண்ணிக்கையில பார்த்தீங்கன்னா வெறும் 80 பேர் தான். எதுக்காக வேண்டி நம்ம சொல்ல வரோம்னு கேட்டா, ஹிதாயத்துங்கிறது அல்லாஹ் தரக்கூடியது. அதனால நம்ம இவ்வளோ ஏற்பாடுகளை பண்ணி என்னடா ஒரு மாற்றம் ஏற்படலை அப்படியெல்லாம் சில இடங்கள்ல தமிழ்நாட்டில் வந்து வருத்தப்படுவாங்க. என்னென்னமோ நிகழ்ச்சியில நம்ம ஏற்பாடு பண்றோம், பிரயோஜனம் இல்லையே அப்படி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்காக வேண்டிதான் நம்ம என்ன செய்யறோம், இந்த செய்தியை வந்து முதலாவதாக நம்ம சொல்றோம். ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பி இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பொறுத்தவரை 2 வகையினர்களாக இருக்கிறார்கள். முதலாவது வகையினர்கள், அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டா, அவர்கள் முஸ்லிமான பெற்றோர்களுக்கு பிறந்திருப்பாங்க, ஆனா இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது. ஏகத்துவம்னா என்ன ஒரு முஸ்லிம் அவசியமா தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? ஏகத்துவம்னா என்னங்கிறது தெரியாது, தூதுத்துவம்னா என்னங்கிறது தெரியாது, வேதத்துவம்னா என்னங்கிறது தெரியாது. அவர்கள் வந்து தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசாங்கத்தில் வச்சிருக்கிறாங்கல்ல, ஒரு ஆள் முஸ்லீம்னு அரசாங்கத்தில் வந்து எப்படி பதிவு பண்ணுவாங்க? பெயர் அரபியில் இருந்தா ஒரு முஸ்லீம்னு பதிவு பண்ணிடுவாங்க. அரசாங்கத்தினுடைய அளவுகோல் அதுதானே. அரபுல பெயர் இருந்துச்சுன்னா முஸ்லீம். அப்துல் காதர்னு பேர் வச்சிருக்கிறாரு, அப்துல் குத்தூஸ்னு பேர் வச்சிருக்கிறாரு. இந்த அடையாளத்தை தான் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் வைத்திருக்கிறார்கள். அரபியில் பெயர் வைத்த காரணத்தினால் அவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று கருதுகிறார்களே தவிர, மார்க்கத்தினுடைய அந்த சட்ட திட்டங்கள், வரம்புகள் இதெல்லாம் அறிந்தவர்களாக முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இருக்கிறதே இல்லை. ஒவ்வொரு ஊர்லயும் இது மாதிரியான மக்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. தமிழகம் முழுவதும் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா ஜும்மாவுக்கு வருவாங்க, பெருநாளுக்கு வருவாங்க. தங்களை அவர்கள் முஸ்லிம்கள் என்று காட்டிக் கொள்வதற்கு ஜும்மாவுக்கு வருவாங்க, பெருநாளுக்கு வருவாங்க. அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே இல்லையா? 22வது அத்தியாயத்தினுடைய வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. வமினன் நாசி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், ஓரஞ்சாரத்திலே இறைவனை நின்று வணங்கக்கூடியவர்கள் மனிதர்களிலே சிலர்கள் இருக்கிறார்கள். ஓரஞ்சாரங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்படின்னா என்னது? மழை வர்ற நேரத்தில் நம்ம ஓரமா போய் நிற்போமா இல்லையா? ஒரு வேலைக்கு நம்ம போவோம், திடீர்னு மழை வருது, ஒரு ஓரமா போய் நிற்போம். எது முடியும் நம்ம நிற்போம்? மழை நிக்கிற முடியும் நிற்போம். சுருக்கமா சொல்ல போனா சுயநலத்துக்காக வேண்டி நிற்போம். மழை நின்று போச்சா, அவரவர்கள் தங்களுடைய வேலையை பார்த்துட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்களா இல்லையா?
அதே மாதிரிதான் முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு சாரார் எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வை ஓரஞ்சாரத்திலே நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான்ல. இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் அந்த மாதிரி தானே இருக்கிறாங்க. நீ ஒரு மாற்றாரை கூப்பிடுங்க, அந்த மாற்றாருக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி எந்த அளவிற்கு தெரிகிறதோ அதை விட ஒரு 10% முஸ்லிம்களுக்கு கூட தெரியும் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா நிச்சயமா சொல்ல முடியாது. இன்றைக்கு இந்த பயிற்சியில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, உங்களுக்கு மார்க்கத்தினுடைய ஞானங்கள் ஓரளவுக்கு புரிந்திருக்கும். ஏன்னா அந்த ஆர்வத்தால் தானே வந்திருக்கிறீங்க. ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அந்த மார்க்க ஞானம் இருக்குல்ல, ஈடுபாடு இருக்குல்ல, எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவருக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஒரு மாற்றாரை கூப்பிடுறீங்க, குர்ஆனை காட்டுறீங்க, இது என்னன்னு அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? இது முஸ்லிம்கள் வேதம் என்று நம்பக்கூடிய குர்ஆன். பதில் சொல்லுவாரா இல்லையா? நபிகள் நாயகம் யார்? அது முஸ்லிம்கள் இறைவனுடைய தூதர்னு சொல்றாங்க. இப்படி பதில் சொல்லுவாங்களா இல்லையா? அதே ராமசாமிகிட்ட, அதே கந்தசாமிகிட்ட, அதே மேக்கலாவிட்ட திருமறை குர்ஆன்ல எத்தனை அத்தியாயம் இருக்கிறது, அந்த அத்தியாயத்துல ஒரு 50 அத்தியாயத்தினுடைய பேரை சொல்லுங்கள் என்று ஒரு மாற்று மதத்தவட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்களா? திருமறை குர்ஆனுடைய முதல் அத்தியாயத்தினுடைய பேர் ஃபாத்திஹா, 2வது பக்ரா, அவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியும். அவங்க தான் இஸ்லாத்தை ஏத்துக்கல. சரி, இப்ப அவங்கள விட்டுருங்க. வீட்டுக்கு போய் கணவனை கூப்பிடுங்க, மனைவியை கூப்பிடுங்க, பிள்ளை குட்டிகளை கூப்பிடுங்கன்னா ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு நான் சொல்றேன், திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய அத்தியாயங்களின் பட்டியலில் 20 அத்தியாயத்தினுடைய பெயர்களை மாத்திரம் முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் சொல்வார்களா? அந்த அளவுக்கு ட்ரைனிங் பெற்றிருக்கிறாங்களா முஸ்லிம்கள்ல? பாத்தியா சூரா தெரியும், அதுக்கப்புறம் எல்லாம் தகரடக்கா மாறுதான். சில பேருக்கு 2 தெரியும், சில பேருக்கு 3 தெரியும், இப்படித்தானே தெரியுது. அப்ப நாம திருக்குர்ஆனை இறைவனுடைய வேதம்னு நம்ம தானே சொல்றோம். உலக மாந்தர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியதாக திருக்குர்ஆன் இருக்குன்னு சொல்லி நம்ம தான் பெருமையா பேசுறோம். உலக மாந்தர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடியதாக குர்ஆன் தான் இருக்கிறது என்று பெருமையா பேசுறோம். ஆனா முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மார்க்க ஞானம் எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்த அளவுக்கு தான் இருக்கு. இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? ஒரே காரணம் தான். என்ன காரணம்? எந்த வயதில் அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றி பெற்றோர்கள் தெளிவான முறையில் எடுத்து சொல்ல வேண்டுமோ, எந்த வயதில் ஈமானை பற்றி அவர்களுடைய பெற்றோர்கள் எடுத்து சொல்ல வேண்டுமோ, அந்த வயதில் என்ன செய்யல, அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காத காரணத்தினாலதான் இன்றைக்கு நாம இந்த நிலையில பார்க்கிறோம். மாப்பிள்ளை இருப்பார், கல்யாண நேரத்தில் மண்டபத்துக்கு தானே கூட்டு போனோம். தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல போய் பாருங்க, மாப்பிள்ளைய நேரா பள்ளிவாசலுக்கு கூட்டு போவாங்க. பள்ளிவாசலுக்கும் கல்யாண மாப்பிள்ளைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மணமகன் பிறப்பிட்டாருன்னா மண்டபத்துக்கு போயிட வேண்டியதானே, பள்ளிவாசல் கூட்டு வர்றது, கூட்டு வந்து அவருக்கு ஒழு செய்யறத பழக்கிறது, களிமாவை சொல்லி கொடுக்கிறது. அப்ப பாருங்க, கல்யாண நேரத்தில் அவர் இஸ்லாத்தில் கொண்டு வர்றாங்க. அவர் பேரு அப்துல் காதர் தான். அப்துல் காதருக்கு களிமா எந்த வயசுல சொல்லி கொடுக்கப்படுது? அவர் மாப்பிள்ளையாகும் போது சொல்லி கொடுக்கப்படுகிறார். 2 ரக்காத் தொலை வச்சுக்கிட்டு அவர் போடக்கூடிய கட்சிப்பெல்லாம் பார்த்துட்டு பறந்துட்டு இருக்கும். புதுசா ஒரு இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி அவருடைய நிலைப்பாடு பார்க்கிறோமே இல்லையா? இதுல வேதனையான விஷயம் என்ன? அந்த பத்திரிகையெல்லாம் எடுத்து பாருங்க. இப்ராஹிமுடைய மகனார் தீன்குல செல்வன் இஸ்மாயிலுக்கும், பாத்திமாவுடைய மகளார் தீன்குல செல்வி ருக்கையாவுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் தீன்குல செல்வன். தீன்குல செல்வனையே நம்ம எப்ப போய் களிமா சொல்லி கூப்பிடுறோம்?
கல்யாண நேரத்தில் தான் அவருக்கு என்ன செய்யறோம்? கலிமாவையே சொல்லி கொடுக்கிறோம். பார்க்குறீங்களா இல்லையா? அப்ப இந்த நிலைமையில் முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் இருப்பதற்கான காரணம் என்ன? அவங்களுக்கு அறிவில்லையா? விவரம் இல்லையா? எல்லாமே இருக்குதுங்க, நாம அதை தூண்டணும். மைக்கை இப்படி ஆஃப் பண்ணியாச்சு, என்ன சவுண்டு கேட்கும்? மைக்கு தானே இது, போடணும், சுவிட்ச் போடணும் இல்லையா? அப்ப திருமறை குர்ஆனின் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நேசம் வைத்திருந்த முஸ்லிம் சமுதாயத்தை இன்றைக்கு நாம எந்த நிலைமையில் ஆக்கி வச்சிருக்கிறோம்? வேதனையா இருக்கா இல்லையா? சும்மா சொந்த பந்தம்னா என்ன? வாங்க கல்யாணத்துக்கு வாங்க, இந்த மூத்தா பாயாச்சு கருமாரிக்கு வாங்க, இதுதான் உறவா? உறவுன்னு யாரு? இன்னைக்கு யாரை நான் மைடி என்று சொல்லுகிறேனோ, மாமியா என்று சொல்லுகிறேனோ, மருமகள் என்று சொல்லுகிறேனோ, இதே மாதிரியான உறவி மறுமை நாளில் நான் அழைத்து செல்ல வேண்டும். அதற்கு பேர் தான் உண்மையான உறவு. கோடை காலம் வந்துருச்சுன்னா கன்னியாகுமரி போயிட்டு வரலாமா? ஊட்டி போயிட்டு வரலாமா? இதுலயே நம்மளுடைய சிந்தனை நிக்குது. ஆனா நான் பெத்தெடுத்த மகன் மறுமை நாளில் அவன் நரகத்தில் போயிட்டானா என்னால எப்படி அதை காப்பாற்ற முடியும்? என்னுடைய அண்ணனாச்சே, தம்பியாச்சே, என்னுடைய தகப்பனாச்சேங்க. வாப்பா இறந்து போயிருவார், தந்தை இறந்து போயிருவார், அத்தா மூத்தாயிருவார். ஜனாசா பள்ளிவாசலுக்கு வரும், அவர் என்ன செய்வார்னா வெளியே நிற்பார். நீங்க ஈரோடு மாவட்டத்தில் போய் பாருங்க, தகப்பானாரனுடைய பாடியை தூக்கிட்டு வருவாங்க, மகன் என்ன செய்வார்னா வெளியே நிற்பார். யாரெல்லாமா சொல்லுவாங்க, இவர் உள்ள வரமாட்டார். இந்த நிலைமை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அப்ப பெத்த தகப்பனாருக்கு உன் மகன் செய்யக்கூடிய லாஸ்ட் கடமையா என்ன? பிரார்த்தனை தானே அது. உன்னை பெற்றெடுத்த அந்த பெற்றோருக்கு யாரோ ஒருவர் தொலை வைக்கிறார், யாரோ ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார் என்று சொன்னால் அப்ப நாம என்ன உறவுங்கிற? உறவுனா மறுமை நாளில் அவர்களை வெற்றி பெற வைக்கணுங்க, அதுக்கு பேர் தான் நல்ல உறவுங்கிறது. அந்த உறவைத்தான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு சொன்னாங்க. இன்னைக்கு மாற்றம் வந்திருக்கு பாத்தீங்களா? எதனால் அந்த மாற்றம்? இந்த பயிற்சினால தான் மாற்றம். பார்க்குறீங்கல்ல, எவ்வளோ அழகா பேசினாங்கல்ல, மனனம் சொன்னாங்கல்ல, குரானை ஓதி காட்டினாங்கல்ல. பயிற்சி நல்லா விளங்கி கொள்ளணும். மறுமை நாளில் அல்லாஹ் இதை பற்றி கேள்வி கேட்பான். நீ என்கிட்ட குழந்தைய கேட்டே இல்லையா? குழந்தைய நான் கொடுத்தேன்ல. நான் அந்த குழந்தைய கொடுக்கக்கூடிய நேரத்தில் கெட்ட வார்த்தை பேசலை. அல்லாஹ் குழந்தைய கொடுக்கிற நேரத்தில் எந்த குழந்தையாவது கெட்ட வார்த்தை பேசுமா? பேசலை. தீமையான வார்த்தைகளை பேசலை. உங்ககிட்ட நான் எப்படி நான் கொடுத்தேன், இன்னைக்கு எப்படி வந்து நிற்கிறேன்? புடம்போடக்கூடிய தகுதியில தானே அல்லாஹ் குழந்தைய நம்ம கையில கொடுத்திருக்கிறான். ஆடு மாடு அடிப்படையில் கூட அல்லாஹ் கொடுக்கலையே. ஒரு ஆடு மாடு பிறந்துச்சுன்னு வைங்களேன், அது ஆட்டுக்கு டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு ஓடிடும். ஆனா பிள்ளைகள் எல்லாம் எப்படி கொடுத்திருக்கிறான்? கையோட வச்சு அது கொஞ்ச நாள் அந்த பருவம் வந்து நெஞ்சோட அணைச்சு. எதுக்காக வேண்டி எல்லாம் இதை கொடுத்தான்? நம்ம ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தானே. அவர்களுக்கு அந்த இஸ்லாமிய நெறியை, ஈமானிய வலுவை ஊட்ட வேண்டும் என்பதற்கு தானே. அது சின்ன வயசுல இருந்தே ஊட்டினா தானே அது எடுக்கும். ஈமான வலுப்படுத்தணும் என்ன பெட்டி கடையில விற்கிது? இந்த மச்சான் கடையில போய் ஒரு 1/2 கிலோ ஈமான வாங்கிட்டு வாங்க, இந்த இவரு கடையில போய் கொஞ்சம் தக்குவா வாங்கிட்டு வாங்க, பொட்டணமா கட்டி வச்சிருக்கு தக்குவாவை எல்லாம். ஒரு 1/2 கிலோ தக்காளியை போடுங்கிற மாதிரி தக்குவா போடுன்னா நம்ம சொல்ல முடியும்? இல்ல நாம தானே சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? பெற்றோர்களுக்குரிய கடமையை சொல்லும் பொழுது பல விஷயங்களை நம்மவர்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். ஹக்கில் வாலிதி அலல் வலதி சலாத் சத்து அசியா, நபிகள் நாயகம் அவர்கள் சொல்றாங்க. 3 காரியங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்துல பெற்றோர்கள் கவனம் செலுத்த சொல்றாங்க. 3 விஷயம். ஒன்னு என்ன? யுஹ்சினு இஸ்மஹு இதா உலித,
உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா, அழகான பெயரை வைங்க. பெற்றோருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்ன? குழந்தை பிறந்துருச்சா அழகான பெயர் வைங்க. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், அதுக்கப்புறம் வேதம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். எப்போ? இதான் அக்கல, அவனுக்கு புத்தி வேலை செய்யும் இல்ல. இப்ப வேலை செய்யுதில்ல. இன்னைக்கு ஒரு மொபைல் எடுத்து நோண்டுறான்ல, இப்படி அடிச்சா அது ஓப்பன் ஆகும், இப்படி அடிச்சா இது ஓப்பன் ஆகும்னு. இதெல்லாம் குழந்தைகளுக்கு தெரியுது இல்ல. நம்ம வேதத்தை சொல்லி கொடுத்தா தெரியாதா? அப்போ ஒரு பெற்றோருடைய கடமையினுடைய விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதத்தை கற்றுக் கொடுக்கறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன? ஜவ்விஜுஹு இதா அத்ரக, பருவ வயது வந்துவிட்டால் திருமணம் செய்து வையுங்கள். 3 விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. 3 விஷயத்தை சொன்னாங்களே இல்லையா? இதை எத்தனை பெற்றோர்கள் கரெக்டான முறையில் நிறைவேற்றி இருக்கிறாங்க? பெருசா வேணா இந்த அழகிய முறையில் பெயர் வையுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அதுலயே இன்றைக்கு பெற்றோர்கள் சரியா இருக்கிறாங்களா? பெயர் வைக்கிறதுனா என்னது? குல்லு இஸ்மின் தூ மஅனா ஜமீலுன் சஹீஹுன். பேர் வைக்கிறதுனுடைய ஒரு சர்த்து. அதாவது பேர் இருக்குது பாத்தீங்களா, பேருன்னா அது ஒரு பொருள் தரக்கூடிய பேராக இருக்கணும், ஒரு அர்த்தம் இருக்கணும், நல்ல அர்த்தம் இருக்கணும். இன்றைக்கும் பெரும்பாலான முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் பேர் வைக்கிறதுலே வீக்கா இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தாகான் பேர் வச்சிருப்பாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப என் பேர் யாசின், தாகான் பேர் வைப்பாங்க. இப்படி பேர் வைக்கலாமா? வைக்கலாமாங்கிறேன். தாபா அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். ஆசான் பேர் வைங்கிறேன், கீக்கின்னு பேர் வைங்கிறேன். இப்படி யாராவது பேர் வைப்பீங்களா? தமிழ்ல ஒரு பேர் கேட்கறீங்க, கூக்குன்னு பேர் வைங்கிறேன் நான். என்னடா கூக்குன்னு? அது எழுத்து இல்லை, அது பேராது. அப்படி கேட்போமா இல்லையா? அதே மாதிரிதான் இது எழுத்து தான். இது தாங்கிறது ஒரு எழுத்து, ஹாங்கிறது ஒரு எழுத்து. தாஹாங்கிறது என்ன பேரு? யாசீனுங்கிறது என்ன பேரு? யான்னு ஒரு எழுத்து, சீனு ஒரு எழுத்து. இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? சஹாபாக்களுடைய பேரெல்லாம் படிச்சிருக்கிறீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இந்த தாஹா சஹாபி சொன்னாரு, யாசின் சஹாபி சொன்னாருன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல நபிமார்கள்ல ஏதாவது ஒரு நபியினுடைய பேராக நீங்க அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் வைக்கிறோமா இல்லையா? ஏன் வைக்கிற? அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஞானம் இல்லை. பேரு எப்படி வைக்கிறதுங்கிற அந்த ஞானம் கூட என்ன இல்லை, நம்மளுக்கு கிடையாது. அதாவது சில பேர் விளங்கி வச்சிருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தாகான் பேர் இருக்குன்னு. ரசூலுல்லாஹ்வுக்கு தாகான் எல்லாம் பேர் கிடையாது. அதெல்லாம் பின்னால் வந்தவர்கள் உருவாக்கி கொண்டதுதான். ரசூலுல்லாஹ்வுக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்கு சொல்லுங்க? எத்தனை பேர் இருக்கு சொல்லுங்க நீங்க? மொத்தம் அவங்களுக்கு 5 பேர் இருக்கு. முகமது, அதுக்கப்புறம் அகமது, அதுக்கப்புறம் சொல்லுங்க, தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. மாஹி, மாஹின்னா அழிக்கக்கூடியவர். மாஹின்னா அழிக்கக்கூடியவன். இந்த சிற்கையெல்லாம் அழிச்சாங்களா நபிகள் நாயகம், அதனால மாஹி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறது. புகழுபவர், புகழப்பட்டவர், புகழுக்கு உரியவர், புகழப்பட்டவர். அதான் முகமது, அகமது. அதுக்கப்புறம் என்னது? ஹாசிர். ஹாசிர்னா என்னது? மறுமை நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் தானே பெரிய சமுதாயமா இருக்கும். அப்ப அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இவங்க தான் நிறைஞ்சு காணப்படுவாங்க. அதான் ஹாசிருங்கிற. ஹாசிர்னா ஒன்றிணைத்து எழுப்பப்படுவர். இன்னொன்னு என்ன? ஆகிப். ஆகிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர்கள்ல ஒன்று. ஆகிப்னா என்னன்னா இறுதி நபின்னு அர்த்தம். இதுதான் மொத்த ரசூலுல்லாஹ்வுக்கு இவ்வளவுதான் இருக்குது. புகாரிலே இருக்கத்தான் செய்கிறது. ஆனா நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? ரசூலுல்லாஹ்வுக்கே தாகான் ஒரு பேர் இருக்கு, நம்ம விளங்கி வச்சிருக்கிறோமா இல்லையா? முதல் அடிப்படையே இதுதான். மார்க்க கல்வியினுடைய முதல் அடிப்படையே என்னது? சில பேத்தினுடைய பேரை பார்க்கிறோம். ஃபாத்தி, முத்து, ஜொஹரா, பீவி. இது என்னங்கிறது? இது என்னது? பாத்தி, முத்து, ஜொஹரா, பீவி. பாத்தினா என்ன? பாத்திமான்னு பேர் இருக்குது. பாத்தினா என்ன? அது என்ன? முத்து ஒன்று இருக்குதுல்ல, அது என்ன? முத்து என்னது? முத்துன்னா தமிழ்,
ஜொஹரானா என்னது? பீவினா பொண்டாட்டின்னு அர்த்தம். பீவினா என்ன அர்த்தம்? பீவினா பொண்டாட்டின்னு அர்த்தம். எவனாவது பொண்டாட்டின்னு பேர் இருப்பானா? அப்ப ஃபாத்தி முத்து ஜொஹரா பீவி, இப்படியெல்லாம் நீங்க பேரை பாக்குறீங்களா இல்லையா? பாருங்க, பேர்லயே நம்மள்ட்ட இஸ்லாம் இல்லை. பாருங்க, நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் அரபுல பேர் இருந்தா அது வந்து முஸ்லிமா இருப்பாங்கன்னு. ஆனா பேர்லயே இல்லை, அப்படி இல்லையே. ஷேக்குன்னு பேர் வைக்கிறாங்கல்ல, ஷேக்குன்னா கிழவன் அர்த்தம். ஷேக்குன்னா என்ன அர்த்தம்? கிழவன் அர்த்தம். ஏன்னா கிழவன் பேர் வைப்பானா? ஆனா வச்சிருக்கிறாங்களே. பீர் முகம்மது, இங்கவா, அது என்ன பீருக்கு நீ அர்த்தம் சொல்லு. என்ன பீருன்னு என்னது? குரான் நீ படிச்சிருக்க பீருன்னு ஏதாவது வார்த்தை இருக்கு அதுல? செய்யத் அலி ஃபாத்திமாங்க எங்க அம்மா பேருங்கிறது கரெக்டா சொல்லு. செய்யது ஆம்பளை பேரு, அலி ஆம்பளை பேரு, ஃபாத்திமா பொம்பளை பேரு. அது என்ன செய்யத் அலி ஃபாத்திமா? என்ன பார்க்குறோமா இல்லையா? இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு முதல்ல அந்த ஞானம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? இன்னும் சொல்ல போனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆள் வர்றார், தன்னுடைய மகனை கூப்பிட்டு வர்றார். வரும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, மகனை கூப்பிட்டு வர்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாரு, இன்ன இப்னி யஉக்குக, என்னுடைய மகன் வந்து எனக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குறான், எனக்கு கட்டுப்படுறதே கிடையாது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டார். யார்கிட்ட? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவருக்கு போதனையை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு பணிவிட செய்யறது, பெற்றோர்களுடைய சொல்லை கேட்பது, இதெல்லாம் வந்து உனக்கு தெரியாதா? அல்லாஹ் வந்து இதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறான்னு உனக்கு தெரியாதா என்ற போதனையெல்லாம் என்ன செய்யறாரு? பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை பத்தி பிள்ளைக்கு என்ன செய்யறாருன்னு கேட்கிறார். அப்ப அந்த மகன் சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் நான் விளங்கிதான் வச்சிருக்கிறேன். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை பத்தி நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைகளை பத்தி சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? அதை என் தகப்பனார் செய்யவே இல்லை. சம்மானி ஹஃபாஸ், எனக்கு ஹஃபாஸ்னு பேர் வச்சிருக்காருன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு. தகப்பனாரை பத்தி என்ன குற்றம் சாட்டுறாங்க? ஹஃபாஸ்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஹஃபாஸ்னு என்னது? ஹஃபாஸ்னா வவ்வாலுன்னு அர்த்தம். அரபுல ஹஃபாஸ்னா வவ்வாலுன்னு பேர் வச்சு, வவ்வாலு, புறா, மைனா, கிளி, இப்படி எல்லாமே பேர் வைக்கிறது அரபுலயே பேர் வச்சிருக்காங்க பாரு. அப்ப ஹஃபாஸ்னு எனக்கு பேர் வச்சிருக்கிறாங்க என்று தன்னுடைய தகப்பனாரை பத்தி என்ன செய்யறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து அந்த அழைத்து வரப்பட்டவனுடைய மகனார் சொல்றாங்க. அப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க? முதல்ல மார்க்கத்தை பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க, பெற்றோர்களாகிய நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் செய்த உபதேசங்களை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் நாம பார்க்க முடிகிறதா? பிள்ளைகளுடைய விஷயத்தில் அந்த அளவுக்கு இவர்கள் கவனத்தை மேற்கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு பிள்ளைகள் வழிகேட்டிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மூல காரணமே பெற்றோர்கள் தானே. அவர்களுக்கு உடுத்த வேண்டிய உடை என்ன, அவர்களுக்கு எது மாதிரியான நடையை நம்ம பழக்கணும், எது மாதிரியான பேச்சை நம்ம அவர்களுக்கு கத்துக் கொடுக்கணும், எது போன்ற கண்ணியத்தை நம்ம அவர்களுக்கு ஊட்டணும், இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அதனால பெற்றோர்கள் நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். யார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து சரியான வழிமுறையை காட்டுகிறார்களோ அவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நிறைவேற்றியவர்களாக மாறுவார்கள். குறிப்பா சொல்ல போனா குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த அடிப்படை ஞானம் இருக்கு பாத்தீங்களா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக வந்து இந்த கல்வி எல்லாருமே வலியுறுத்துவாங்க. உலக கல்வி, மார்க்க கல்வி அப்படிலாம் தரம் பிரிச்செல்லாம் வலியுறுத்துவாங்க. பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுகோல் என்ன? பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. உலகத்தில் எந்த கல்வி எல்லாம் மனித சமுதாயத்திற்கு பயன் தருகிறதோ இது எல்லாமே பயனுள்ள கல்வி தான். பயனற்ற கல்வினா என்னது? கம்ப்யூட்டர் ஜாதகம்னு ஒருத்தன் படிக்கிறான், இது பயனுள்ள கல்வியாது? கம்ப்யூட்டர் ஜாதகம்னாவே ஏமாத்துறதானே, இது பயனற்ற கல்வி. ஆக இஸ்லாம் கல்வியை இப்படி பிரிக்கிறது. அதே மாதிரி மறுமையில் ஒரு மனிதனுக்கு வெற்றி தரக்கூடிய கல்வி அப்படி இருக்க இல்லையா? இது பயனுள்ள கல்வி. டாக்டருக்கு படிக்கிறோமா? பயனுள்ள கல்வி. இன்ஜினியருக்கு படிக்கிறோமா? பயனுள்ள கல்வி. இதெல்லாம் மார்க்க வேணான்னு சொல்லல, நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அதே நேரம் மறுமை நாளில் வெற்றி தரக்கூடிய கல்வி என்னது? குரானிய கல்வி தானே. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானை கற்றுக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
இன்றைக்கு அந்த குர்ஆனுடைய அடிப்படை ஞானம் முஸ்லிம் சமுதாயத்தில் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நாம கத்துக் கொடுக்கல. குர்ஆனை பத்தி நம்ம என்ன சொல்லி கொடுத்திருக்கிறோம்? இன்றைக்கு பலவிதமான பிதத்துகள் எல்லாம் தலைவிரிச்சு ஆடுத. முஸ்லிம் சமுதாயத்தில் போய் நீங்க பரிசீலனை பண்ணி பாருங்க. அவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய செய்தியில பிதத்து எவ்வளவு, சுன்னத்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா பிதத்து தான் அதிகமாக இருக்கும். சுன்னத்துங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி ஸலவாத் சொல்றாங்கல்ல பல பள்ளிவாசல்கள்ல, இது பிதத்து. பாங்கு சொல்றதுக்கு பின்னாடி ஸலவாத் சொல்றதா சுன்னத். நபி வழினா என்னன்னு கத்துக் கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த அறிவுரையை சொல்றேன். ஆனா நீங்க முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன இருக்குது? பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி ஸலவாத் சொல்றாங்க, பின்னாடி சொல்றது கிடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தை என்ன செஞ்சாங்க? வலியுறுத்தினாங்க. அல் பஹீலு மன் துகிர்த இந்தஹு பலம் யுஸல்லி. உண்மையான கஞ்சை யாருன்னு கேட்டா, என் பெயர் சொல்லப்பட்டும் யார் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் தான் படுகஞ்சன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு இந்த ஸலவாத் இருக்கா? ஸலவாத்து நாரியா இருக்குதா முஸ்லிம் சமுதாயத்தில்? அல்லாஹும்ம சல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ சல்லிம் ஸலாமன் தாமன் படிக்கிறாங்களே. ஸலாத்தும் நாரியான்னு சொன்னாவே நரக அழைப்புன்னு அர்த்தம். இதை படிச்சுட்டு நரகத்துக்கு வாங்கன்னு தலைப்பே எப்படி வச்சிருக்கிறான். ஸலாத்தும் நாரியானா என்னது? நாருன்னா நரப்பு, ஸலாத்துனா அழைப்பு. அப்ப நரக அழைப்புன்னு அதனுடைய தலைப்புல பேரே இருக்குது. ஸலவாத்தை படிக்கிறது இல்ல, ஸலவாத்தும் நாரியாவை படிக்கிறாங்க. குர்ஆனை படிக்கிறது இல்ல, மௌலூத படிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஹஸ்ஸான் என்ற ஒரு அறிஞர் ரொம்ப தெளிவா சொல்றார். மா அஹதஸ பிதஅத்துன் ஃபீ தீனிஹி. இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் எப்ப இந்த பிதஅத் தலை தூக்குகிறதோ அந்த நேரமே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சுன்னத்திற்கு பாத்தீங்களா, நஸஅல்லாஹு ஃபீ தீனிஹிம், அவர்களுடைய சுன்னத்தை அல்லாஹ் எடுபட செய்து விடுவான். இது ரசூலுல்லாஹ் சொல்லல, ஹஸ்ஸானுங்கிற அறிஞர் சொன்னார். ஆனா இன்னைக்கு நம்ம நடைமுறையில பார்க்கறோமா இல்லையா? பாங்குக்கு பின்னாடி ஸலவாத்து சொல்றத ரசூலுல்லாஹ் வழிமுறைப்படுத்தினாங்க. இதை நடைமுறைப்படுத்தாததுனால இந்த சுன்னத் அடிபட்டு போயிருச்சா? முன்னாடி பாருங்க பிதஅத் நிக்குது பாருங்க. ஐபச்சா இல்லையா? ரமலான் மாசத்துல 8 தொழுகணுங்கிறது நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை. அதை நடைமுறைப்படுத்துறது இல்ல. அந்த இடத்தை எது நிரப்பி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 நிரப்பி இருக்கு. 20 ரக்காத் தொழுகிறாங்களா இல்லையா? இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. நம்மளுடைய சந்ததிகளுக்கு குர்ஆன்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும், தூதுத்துவம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? தகப்பனை அறிந்ததை போல உங்களுடைய பிள்ளை நபிகள் நாயகத்தினுடைய செய்தியை அறிந்திருக்க வேண்டும். உங்களை அறிந்திருப்பதை போல உங்களுடைய பிள்ளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த மார்க்க விஷயங்களை அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி அறிந்து வைத்திருக்கிறார்களா? பிதஅத்னா என்னன்னே தெரியலையாங்க முஸ்லிம் சமுதாயத்துக்கு. அது எந்த அளவுக்கு கண்டிக்கப்படுது இஸ்லாமிய மார்க்கத்தில். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. தௌராத் இருக்கு பாத்தீங்களா? அந்த தௌராத்துல பல செய்திகள் இருக்கிறது. அதுல எந்த செய்தி அவருடைய அறிவை கவர்ந்ததோ அது மாதிரியான செய்திகளை எல்லாம் எடுத்து குறிச்சு வச்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, வேதக்காரர்கள் இருக்காங்கல்ல, யூத நஸ்ராக்கள், அவர்கள் சில செய்திகளை சொல்றாங்க. கேட்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு, ரொம்ப இனிமையாக இருக்குது, ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறது. அதை நான் குறித்து வைத்துக் கொள்ளட்டுமா? அதான் நல்ல செய்திய குறித்து வைத்துக் கொள்ளட்டுமான்னு யாரு கேட்கிறா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நல்லதானே, நல்லதானே நீங்க பண்ணிட்டு போங்க. அப்படியே சொன்னாங்க ரசூலுல்லாஹ். மா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தூதர் எதை கொடுத்தாரோ அதை பிடிச்சுக்குங்க, தூதர் எதை தடுத்தாரோ அதை விட்டு விலகிருங்க. அது என்ன பெருசுனால நம்ம பார்க்க தேவையில்லை, அது அவ்வளவு அழகா இருக்க பார்க்க தேவையில்லை. ஏன்? தூதரையே அல்லாஹ் அதுக்கு தான் அனுப்பி இருக்கிறான். தூதரையே அல்லாஹ் அனுப்புனது காரணம் என்ன? எதுக்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பினா? அவரை நம்ம பின்பற்றதுக்கு தான் அனுப்புறான். அதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப நபிமார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை மட்டும்தானே செய்யணும்.
அந்த அறிவுரையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டணுமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்க? அமுது ஹவ்விகூன கமாத ஹவ்வகத்தில் யஹூது வன் நஸாரா. இந்த யூத நசராக்கள் இருக்கிறாங்களே, எப்படி போய் சவக்குழியில் விழுந்தார்களோ அந்த மாதிரி நீங்க விழ போறீங்களா? நீங்க அப்படி போனமாங்கிற. அப்ப யூத நசராக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்கள் அனுப்பியிருந்தான். மூசா நபியை அனுப்பியிருந்தான், ஈசா நபி அனுப்பியிருந்தான். மூசா நபி சொன்னதை, ஈசா நபி சொன்னதை பின்பற்றாம அவர்களாக சொந்தமாக உண்டாக்கிட்டாங்க. அதனால அவங்க நரகத்துக்கு போனாங்க. நீங்க அப்படி நரகத்துக்கு போனோமா? இது என்னத்துக்கு இதை சொல்ல வர்றாங்கன்னா, இந்த பிதத்து இருக்கு பாத்தீங்களா, பிதத்து எல்லாமே நல்லது மாதிரி தான் இருக்கும். எதெல்லாம் மார்க்கத்தில் நம்ம பிதத்து நம்ம சொல்றோமோ எதுவுமே கெட்டது மாதிரியே தெரியாது. இப்போ ஒருத்தன் ஃபஜ்ர் தொழுக 2 ரக்காத் தானே, 4 ரக்காத் தொழுகிறான்னு வைங்களேன், இது பார்க்கறதுக்கு நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா? நம்ம எல்லாருமே 2 தொழுகிறோம், ஒருத்தன் 4 தொழுகிறான்னு வைங்களேன், அவன் 4 ரக்காத் தொழுகிறான் பெருமையை தான் நம்ம பேசுவோம். பிதத்து இப்படித்தான் இருக்கு. பிதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சாராய மாதிரி ஒழுக்கக்கேடான காரியம் மாதிரி பிதத்துகள் தெரியாது, எல்லாமே நல்லது மாதிரி தான் இருக்கு. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நபிமார்கள் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தாங்க, அந்த வேதத்தை விட்டுட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க, சுயமா உண்டாக்கிட்டாங்க. வலவுக்கான மூசா ஹையன், நீங்க சொல்லக்கூடிய மூசா நபி இருக்கிறாரே, அவர் இன்று இருந்தால் அவரை என்னைத்தான் பின்பற்றுவார். இன்னைக்கு மூசா நபி உயிரோடு இருந்தா கூட நபி என்ற காரணத்தினால் அவர் கொண்டு வந்த வேதத்தை அவர் பின்பற்ற மாட்டாராம். ஏன்? அதான் லாஸ்ட் நபியை அல்லாஹ் அனுப்பிட்டான்ல, வேதத்தை கொடுத்துட்டான்ல. ஆக மூசா நபி இன்றைக்கு வந்தால் கூட என்னத்தான் பின்பற்றுவாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகா நம்மளுக்கு விளக்கி இருக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கு பிதத்துங்கிறது சமுதாயத்தில் ஊடுருவி இருக்குதா இல்லையா? இந்த ஊடுருவி இருப்பதற்கு அடிப்படையான காரணம் என்ன? நாம அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கல. அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கள்னா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வால உலகத்துக்கு அனுப்பப்படுறாங்க. ஆதம் நபி எப்படிப்பட்டவர்? எல்லா விதமான ஞானத்தையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கான். வல்லம ஆதமல் அஸ்மாக்குல்லா, சர்வத்தையும் நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தோங்கிற அல்லாஹ். அவ்வளோ பெரிய அறிவாளி, பெரிய சிந்தனவாதி. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலிருந்து அல்லாஹ்வால் அனுப்பப்படுகிறார்கள். அவர் வெளியே வர்றார், அல்லாஹ் பிடிச்சு நிப்பாட்டுறான், கொஞ்சம் நில்லு. இம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதா, என்னிடத்திலிருந்து ஒரு நேரிய வழி உங்களுக்கு வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் அந்த நேரிய வழியை பின்பற்றுகிறாரோ அவர்கள் வழி தவற மாட்டார்கள், அவர்கள் தான் நேர்வழியை பெற்றவர்கள் சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கே சொல்றான், உனக்கு நான் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்டேன், வானவர்களை விட உனக்கு நான் சிறப்புகளை வழங்கிட்டேன். அதனால நீங்களா போய் சொந்தமா கற்பனை பண்ணி இப்படி நம்ம தொழுகலாம், இப்படி நம்ம நோன்பு வைக்கலாம், மார்க்க விஷயத்துல நம்ம இப்படி முடிவு பண்ணிக்கலாம், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நான் சொல்லக்கூடிய செய்தியை மீறக்கூடாது. நபிமார்களாக இருந்தால் கூட மீறக்கூடாது. மீறினா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. யூனுஸ் நபியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அல்லாஹ் கருணையாளன் அப்படிங்கிற அறிவுரையை சொல்ல வந்தவர் தானே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்ப அவர் அல்லாஹ்வுடைய கருணையைத்தானே விளக்கணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கோபப்பட்டாங்க. எந்த சந்தர்ப்பம்? யூனுஸ் நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தவர்கள் வரம்பு மீறிய காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை இறக்குறேன்னு சொல்றான். நான் அவங்கள தண்டிக்கிறேன், கவலைப்படாதான்ட்டான் யூனுஸ் நபிட்ட. அவரு என்ன செய்யறாரு, எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா அவ்வளவு மனவேதனை அவருக்கு இருக்கிறார், எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். எந்த நாளில் அல்லாஹ் அவரை அழிப்பதாக உத்தரவாதம் கொடுத்தானோ அந்த நாள்ல அல்லாஹ் அவங்களை அழிக்கல. இவருக்கு ரொம்ப ஆத்திரம் வருது. அது வருமா இல்லையா? யாரு மேல ஆத்திரம் வருதுன்னா அல்லாஹ் மேலே ஆத்திரம் வருது. இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம நல்ல கவனம், ஈமானை இழந்து விடக்கூடாது. லைனா நம்ம வீட்டில் சில பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா புருஷன் மூத்தா போயிடுவார், அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா தாப்பனார் மூத்தா போயிடுவார், அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது வண்டி இடிச்சு கால் முறிஞ்சு போய் கிடக்கும். சோகத்துக்கு மேல சோகம் வரும். நம்மளுக்கு அல்லாஹ் மேலே ஆத்திரம் வரும். என்னடா இது, நான் அல்லாஹ்வை தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், தக்குவான அடிப்படையில் நான் நடந்துட்டு இருக்கிறேன், இவ்வளவு சோதனையா
அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கோபம் வரும் பார்த்தீங்களா, மனிதன் என்ற முறையில். இதே மாதிரி அவருக்கு என்ன செய்யுது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வருது, அல்லாஹ் மேலேயே கோபம் வருது. அல்லாஹ் என்ன பண்ணா, அல்லாஹ் அதுக்கு என்ன பண்ணா, அவரை தண்டிச்சானா இல்லையா? வதன்னூனி இத்தஹப முகாலிபன், நம்மின் மீதே கோபப்பட்டு செல்கிறார். ஃபலன்ன அல்லன் நக்திர, அவரை நாம் பிடிக்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டாரா? யாரு மேல கோபத்தை காட்டுற? ஏன் முடிவு இது? அவன் மன்னிப்பு கேட்டுட்டு அவன் சமுதாயம் அவன் தப்பான காரியத்தை பண்ணான், அழிச்சிருன்னு சொல்லி நீ துவா செஞ்ச, நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா அவன் தௌபா பண்ணிட்டான்ல, திருந்திட்டான்ல. திருந்தரவன் மேல அருள் பண்றதான என்னுடைய குணாதிசயம். நான் ரஹ்மான் தானே, ரஹீம் தானே. அப்ப அவன் திருந்தி இருக்கிறான்னு தெளிவாக எனக்கு தெரியும் பொழுது திருந்தனவனை நான் என்னதுக்கு போட்டு அழிக்கணும்? சரி, அப்படி நான் அழிக்கல, என் மேல கோபப்படுவிய நீயே? அதுக்கு தான் அல்லாஹ் மீன் வயிற்றுக்குள்ள போட்டு 40 நாள் தண்டனை. நல்ல விளங்கணும். 40 குர்ஆன்ல படிக்கிறீங்களா இல்லையா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறான் அல்லாஹ்? வலா தகுன் கசாஹிபில் ஹூத், நபிகள் நாயகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை மாதிரி நீ ஆயிரக்கூடாது. இறைவனுடைய ரஹமத்தை கரெக்டா நம்பணும், இறைவனுடைய அந்த மஃபிரத்தை கரெக்டா நம்பணும். யூனுஸ் நபி என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த விஷயத்துல வந்து தப்பு பண்ணிட்டார்ல, அல்லாஹ் மன்னிச்சிட்டாங்கிறது வேற. அதுக்காக வேண்டி அவங்கள வந்து கீழே இறக்கி நம்ம பார்க்க தேவையில்லை. அவங்க ஒரு இறை தூதர், அல்லாஹ் மன்னிச்சுட்டான். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் ஏன் சொல்றான், எதுக்கு சொல்றான்? ரப்புனா யாரு? என்னை படைத்த நாயன், என்னை படைத்தவன், என் மனைவியை படைத்தவன், என்னுடைய கணவனை படைத்தவன், உன்னை படைத்தவன் அந்த நாயன். பிள்ளைகளுக்கு நம்ம போதனை பண்ணமா இல்லையா? திருடாத பூச்சாண்டி வருவான், இல்லாத பூச்சாண்டிக்கெல்லாம் நம்ம பயமுறுத்தும். சாப்பிடலையா பூச்சாண்டி வந்துருவாங்கிறது என்ன? பூச்சாண்டி என்னது? பேய், பிசாசு, ஜன்னி, இப்படி எல்லாம் இஸ்லாத்துல உண்டாயுது. இல்லாத ஒன்றை காட்டு நம்ம பயமுறுத்துறோம். படைத்த நாயனை பற்றி நம்ம என்ன செய்யல, பயமுறுத்தலையே. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான்ல, அவருடைய மகனுக்கு அவர் போதனை பண்ணார்ல, நீ என்ன காரியத்தை செஞ்சாலும் சரி, அந்த காரியம் பாறைக்குள் இருந்தாலும் சரி, அவுஃபிஸ் சமாவாத்தி அவுஃபில்லால், வானத்தில் இருந்தாலும் சரி, பூமிக்குள்ள இருந்தாலும் சரி, பாறைக்குள்ள இருந்தாலும் சரி, யத்தி பிஹல்லாஹ், அதை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்துருவான். மறைக்க முடியாது, அல்லாஹ்விட்ட மறைக்க முடியாது. அல்லாஹ்விட்ட என்ன செய்ய முடியாது? எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது. திரை போட்டு மறைக்க முடியுமா? வார்த்தையை சொல்லி மறைக்க முடியுமா? இப்படி தன்னுடைய மகனாருக்கு போதனை பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி ஊட்டி இருக்கிறோமா? நம்மளே என்ன செய்யறது? அந்த அந்த அம்மா அந்த சைடு போன உடனே 2 முரங்காவை பறிச்சுட்டு வந்துருங்கிறது. பக்கத்து வீட்டில் 2 முரங்காய் நிற்கும். என்ன செய்யறது? அவங்க அக்கா இருக்கும்போது எடுத்துறாத, அவ உள்ள போவா, 2 மாம்பழத்தை கழட்டிட்டு வந்துரு. இருக்க இல்லையா? 2 மாம்பழத்தை கழட்டிட்டு வர்றது, 2 கொத்தவரங்காயை கழட்டிட்டு வர்றது, பெற்றோர்களை நம்ம இப்படி சொல்லி கொடுத்தா? அதே மாதிரி சின்ன வயசுல சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்? நம்ம அவங்களுக்கு போதனை பண்ணணும். எதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அவைகளையெல்லாம் அந்த மக்களுக்கு நாம் அழகிய முறையில் உபதேசம் செய்தால் உண்மையிலேயே இது மாதிரியான நிகழ்ச்சிகள் இருக்கிறத சமுதாயத்திற்கு நல்ல பயனை தரும் அப்படிங்கிறத உணர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாமும் மாற வேண்டும், நமது சந்ததிகளையும் மாற்ற வேண்டும், நமதை சுற்றி இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்களையும் மாற்ற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.